ஓம் சாந்தி. 26/5/2024. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுவனம். ரிவைஸ் 31/12/1999. புதிய நூற்றாண்டில் உங்களின் நடத்தையின் மூலமும் உங்களின் முகத்தின் மூலமும் உங்களின் தேவதை ரூபத்தை வெளிப்படுத்துங்கள் என்று இறை பராமரிப்பை பெறுவதற்கு உரிமையுள்ள தனது குழந்தைகளை காண்பதில் பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். இறைவனாலேயே பராமரிக்கப்படும் நீங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். உலகில் உள்ள மக்கள் இறைவனே தங்களை பராமரிப்பதாக சொல்கின்றார்கள். ஆனால் வெகு சில விசேடமான ஆத்மாக்களான நீங்களே நடைமுறை ரீதியாக அவரால் பராமரிக்கப்படுகின்றீர்கள். இறைவனால் உங்களுக்கு வழங்கப்படும் பராமரிப்பானது அவரின் ஸ்ரீமத் ஆகும். நீங்கள் இறைவனிடமிருந்து பெறப்படும் இந்த ஸ்ரீமத்தால் பராமரிக்கப்படுவதுடன் தொடர்ந்தும் இயங்குகின்றீர்கள். இத்தகைய விசேடமான ஆத்மாக்களாக நீங்கள் உங்களை கருதுகின்றீர்களா? உங்களின் சொந்த மகத்துவம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? தற்சமயம் பிராமண ஆத்மாக்களான நீங்கள் எப்படியும் மகத்தானவர்களே. எதிர்காலத்திலும் நீங்கள் அதி மேன்மையான மகாத்மாக்கள் ஆவீர்கள். துவாபர யுகத்திலும் நீங்கள் மிகவும் மகத்தானவர்களாகவே கருதப்படுவீர்கள். உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களுக்கு முன்னால் செல்லும் எவரும் அவற்றிற்கு தலை வணங்குவார்கள். உங்களிடம் இத்தகைய மகத்துவம் உள்ளது. என்றும் ஆத்மாக்களில் சிலர் தேவதேவியரைப் போல் ஆடை அணிந்தால் அவர்கள் லக்ஷ்மி நாராயணன் அல்லது ராமர் சீதையைப் போல் அலங்கரித்து அந்த தேவ பாகத்தை நடித்தால் ஏனையவர்கள் அந்த ஆத்மாக்களை சாதாரண மனித ரூபத்தில் அறிந்திருந்தாலும் அவர்களை தேவாத்மாக்கள் என கருதி வணங்குவார்கள். எனவே உங்களின் ரூபத்திற்கும் மகத்துவம் உள்ளது. புது வருடத்திற்கும் புது யுகத்திற்கும் புதிய வாழ்க்கைக்கும் எங்கும் உள்ள குழந்தைகள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த புது வருடத்தில் பிரம்மா பாபாவினால் கூறப்பட்ட மேன்மையான வாசகங்களை சதா நினைவு செய்யுங்கள். அசரீரி ஆகுக, அகங்காரமற்றவராகவும் புதிய உலகை படைப்பவராகவும் ஆகுக. புதிய உலகை உருவாக்கும் பணியை செய்யும் அதேவேளை சதா பணிவானவராகவும் இருங்கள். இவற்றின் சமநிலையை பேணிய வண்ணம் தொடர்ந்தும் பரவுங்கள். இந்த வருடத்தில் குறிப்பாக சுய மாற்றம் என்ற சிறப்பியல்பை உங்களின் முன்னால் வைத்திருந்த வண்ணம் தொடர்ந்தும் பறப்பதுடன் மற்றவர்களையும் பறக்க செய்யுங்கள். சதா ஒவ்வொரு அடியிலும் பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், பல மில்லியன் மடங்கு வாழ்த்துக்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் சக்கரத்தை அறிந்திருப்பதுடன் இறைவனால் நேசிக்கப்படுகின்ற ஒரு ஞானி ஆத்மா ஆகுவீர்களாக. ஓர் ஆத்மா இந்த உலக நாடக சக்கரத்தில் தனது பாகம் என்னவென்பதை அறிந்திருக்கின்றார் என்றால் அவர் சுயதர்சன சக்கரதாரியாக இருக்கின்றார் என்று அர்த்தம். முழு கல்பத்தின் ஞானத்தையும் மிகச் சரியாக உங்களின் புத்தியில் தாரணை செய்வதே சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுவதாகும். உங்களின் சக்கரத்தை அறிந்து கொள்வதென்றால் ஞானி ஆத்மா ஆகுதல் என்று அர்த்தம். இத்தகையதோர் ஞானி ஆத்மா இறைவனாலும் நேசிக்கப்படுவார். மாயாவால் அவரின் முன்னால் இருக்க முடியாது. இந்த சுய தரிசன சக்கரம் உங்களை எதிர்காலத்தில்
பூகோளத்தையே ஆளுபவர் ஆக்கும். ஸ்லோகம்: ஒவ்வொரு குழந்தையும் தந்தையைப் போல் ஆகும்போது நடைமுறை அத்தாட்சியும் அவர்களின் பிரஜைகளும் இலகுவாக தயார் செய்யப்படுவார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.